ஐயனார் துணை சீரியல்ல இன்னிய எபிசோடோட மெயின் கண்டென்ட்டே நம்ம பல்லவனோட அம்மாவை பத்தி தான். ஸோ என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். 2வது முறையா நம்ம நிலா பல்லவனோட அம்மாவை பார்த்துட்டு சே சோழன்கிட்டயும் இப்ப சொல்லியிருக்காங்க இல்லையா? இப்ப மறுபடியும் வந்து நம்ம நடேசன்கிட்ட அப்படியே நைஸா நான் இன்னைக்கும் சோழனோட பல்லவனோட அம்மாவை பார்த்தேன் அப்படின்னு நடேசன்கிட்ட சொன்ன உடனே நடேசனோட முகமே மாறுது. அவங்க இங்க தானே இருக்கிறாங்க. ஏன் பல்லவன பார்க்க வர்றதே இல்ல? உங்களுக்கும் அவங்க எங்க இருக்காங்கன்னு தெரியும்ல. ஸோ எங்க இருக்காங்க? ஏன் அவங்க தனியா இருக்கிறாங்க? அப்படின்னு கேள்வி மேல கேள்வியா கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. நடேசன் இத கேட்டுட்டு, "ஏம்மா நீ இதுக்கு தான் சென்னைக்கு வந்தியா? நீ உனக்கு ஆபீஸ்ல வேலைலாம் இல்லையா? ஹோம்வொர்க்லாம் எதுவும் குடுக்கறது இல்லையா? அத போய் பாரும்மா" அப்படின்னு சொல்லி எந்த உண்மையுமே சொல்ல மாட்டேங்கிறாரு. மறைச்சுக்கிட்டே இருக்கிறாப்புல. அங்க வர்ற சோழனும் கேட்டு பார்க்குறாப்புல. நடேசன் கத்துறாப்புல. "கத்தாதீங்க, மத்தவங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிற போகுது" அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் சோழன் நிலாவ தனியா அழைச்சுக்கிட்டு போயிட்டு, "ஏங்க நீங்க இவர்கிட்ட எவ்வளோ கேட்டாலும் உண்மை வெளிய வரவே வராது. எனக்கு ஒரு நாள் டைம் மட்டும் குடுங்க. நான் எப்படியாச்சும் தேடி பல்லவனோட அம்மாவ கண்டுபிடிச்சர்றேன். அதுக்கப்புறம் அவங்க கிட்ட கேட்டு உண்மை எல்லாத்தையுமே நம்ம தெரிஞ்சுக்கலாம்" அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த பக்கம் நம்ம சேரனுக்கு காலையில பாத்ரூம்ல இருந்து வெளிய வரும்பொழுது, சறுக்கி கால் சுளுக்கு விழுந்துருச்சாட்டுக்கு. எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா, எப்படி சுளுக்கு எடுக்கிறதுன்னு தெரியாம முழிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. நம்ம நிலா ஸ்ப்ரே எடுத்துட்டு வந்து அடிக்க பார்க்குறாங்க. ஆனா நம்ம நடேசன் வந்து, "இதுக்கு ஸ்ப்ரேலாம் அடிக்கக்கூடாதும்மா, எண்ணெய் எடுத்துட்டு வாங்க" அப்படின்னு சொல்லி நம்ம சோ சேரனோட காலுக்கு சுளுக்கு எடுத்து விட்டுட்டு இருக்கிறாப்புல. இதுக்கப்புறம் என்ன, அண்ணனால நிக்க முடியாது இல்லையா? அதனால யாரு சமைக்கிறது அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணும்போது, "நீலா நானே சமைக்கிறேன். எனக்கெல்லாம் வந்து ஹெல்ப் பண்ணுங்க" அப்படின்னு சொல்லிடுறாப்புல. இந்த முறை முதல் முறையா நம்ம பல்லவனோட அம்மாவ அவங்க வீட்லயே வச்சு காமிக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு ஏதோ மிகப்பெரிய பிரச்சனை இருக்காட்டுக்கு. அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஹஸ்பண்ட்லாம் இருக்கிறாங்க. என்ன கதை அப்படின்னு தெரியல. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப கடன் வாங்கிட்டு கடன அடைக்க முடியாம தடுமாறிக்கிட்டு இருக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. வீட்ல சாப்பிடுறதுக்கு கூட வழி இல்லாம வந்து பார்த்தீங்கன்னா, இருக்கிற மாதிரி நமக்கு காமிக்கிறாங்க. கடன் குடுத்தவன் வந்து பார்த்தீங்கன்னா, 2 பேத்தையும் கூப்பிட்டு வச்சு, கடன நாளைக்கு குடுக்கல அப்படின்னா நடக்கிறதே வேற அப்படிங்கிற மாதிரி மிரட்டிட்டு போறாப்புல. அதே டைம்ல புருஷன் பொண்டாட்டிக்கு இடையே வந்து பயங்கரமா சண்டை போய்க்கிட்டு இருக்கிற மாதிரியும் காமிக்கிறாங்க. ஸோ, இப்ப இவங்கள இந்த ஃபேமிலிய காமிச்சதுனால கூடிய சீக்கிரம் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த அம்மாவும், நிலாவும் சந்திக்க போறாங்க அப்படிங்கிறது நல்ல தெளிவா தெரியுது. இங்க கிச்சன்ல நம்ம நிலா சமைக்க மத்தவங்கலாம் ஹெல்ப் பண்ண, நம்ம சோழன போட்டு நிலா பொளக்குற மாதிரி காமிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்கமிங்ல என்னலாம் நடக்க போகுதுன்னு.